Optimism isn't sunshine and rainbows. It's fixing things, changing the way we fix things. It's running the world on smarter energy. Because if optimism never stops, then change can't either. GE Vernova, the energy of change. திருமதி லலிதா இவங்க கண்டிங்கு போயிருக்காங்க கணவரோட. திடீர்னு பார்த்தா ஏர்கான் 23லேருந்து 16க்கு இறங்கி வந்துருச்சு. ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு. திடீர்னு இவர் என்ன பார்த்தாருன்னு தெரியல. போலான்னு ஏன் சொன்னாரு, என்ன பார்த்தாரு? ஓகே, என்ன பார்த்தாருன்னா, அக்கா உனக்கு பின்னால செத்து போனவங்க எல்லாம் வரிசையா நின்றாங்க அப்படின்னு சொன்னாரு என்கிட்ட. ஸோ எனக்கு எனக்கு எந்த ஃபீலும் ஆகல. அதுக்கப்புறம் நானும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 7:30 வரைக்கும், அதனால நாங்க விடியற வரைக்கும் அந்த காடியிலே தான் தூங்கணும். இதுதான் நாங்க காடியிலே தூங்கணும். தென் அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், நாங்க திருப்பி அந்த இதுக்கு போனோம். இறந்து போனவங்களும் அவங்க பின்னாடி நிக்கிற மாதிரி. அதாவது நான் ரைட் சைட்ல படுத்திருக்கேன், அவர் லெஃப்ட்ல இருக்காரு. ஸோ எனக்கு பக்கத்துல எதுவுமே இல்லை. அங்க ஒரு கபட் இருந்துச்சு, அதுதான் அங்க கேப்பு. ஸோ அங்க அவர் சொல்றாரு லைக் வரிசையா நின்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் சொன்னாரு. இவருக்கு அடிக்கடி இதெல்லாம் தெரியுமா? ஆமா அக்கா தெரியும். ஏன்னா அவரு காளிமா கும்பிடுறாரு. ஸோ அவர் உடம்புலயும் காளிமா வருவாங்க. ஸோ அவரு நல்ல சாமி கும்பிடுறதுனால எல்லாம் தெரியும் அவருக்கு. அவருக்கு இதை பார்த்து பழக்கமா ஒண்ணுனால அவரு அதை தெரியாத மாதிரி ஏன் அதை அவரு விட்டுறல? ஆனா அக்கா அந்த ஏர்கான் எப்படி சொந்தமாவே இறங்குனுச்சு, அது நாங்க கண்ணாடி பார்த்தோமே. ஸோ அது நாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்க லாபிக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணலான்னு போறப்போ அப்பயும் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நாங்க திருப்பி கால் பண்ணோம், அதே நம்பருக்கு கால் பண்ணி அந்த கேர்ள் தான் இறங்கி வந்தாங்க. எங்ககிட்ட ஒரு வாரத்துக்கு கூட எதுவுமே கேட்கல. தென் நாங்களும் எதுவும் சொல்லலை. ஏன்னா அந்த இதுல அந்த ரூம்ல இருந்தது என்னதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை எங்களை ஃபாலோ பண்ணிட்டு கூட வந்திருக்கலாம். ஸோ எங்களுக்கு தெரியல அக்கா. ஏன்னா நாங்க விடிய காலையில தானே போனோம். ஸோ அதான் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். என்ன ஏதுன்னு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மேபி கிடைச்சிருக்கலாம். ஐயோ இல்லக்கா, நாங்க அந்த லாபியில கூட எதுவும் சொல்லாம வந்துட்டோம். அதுக்கப்புறம்க்கா எந்த ஹோட்டல் போய் தங்கினாலும் சரி, நாங்க மிஸ் பண்ணி ரீசன் கேட்காம போனதே கிடையாது. அதுல இருந்து 3 வாட்டி கேட்டுட்டு உள்ள போயிடுறது. என்னன்னு கேப்பீங்க? என்னன்னா நாங்க இங்க தங்க வந்திருக்கோம், இத்தனை டேஸ், ஒரு 2 நாள் 3 நாள் இங்க தங்க வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு நீங்க கைசின் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு தென் அதுக்கப்புறம் தான் நாங்க உள்ளுக்கு போவோம். அது 3 தடவை தட்டிட்டு தான் உள்ளுக்கு போவோம். சரி, அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு ஆக்சுவலி எப்படிதான் இருந்தாங்க? அப்படி ரொம்ப பேலா, அப்படி ஆவி மாதிரி அந்த மாதிரி இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்க? எப்படின்னா ஒரு பொண்ணு எந்திரிச்சு வந்தா எப்படி அக்கா இருக்கும், ஒரு மாதிரி வெள்ளை துணி, லைக் மேலெல்லாம் அழுக்கா, அந்த மாதிரி ஒரு இதாதான் இருந்ததா அவங்க சொன்னாங்க. அதை கேட்டதுமே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு கேட்டதும் எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ப முடியல. ஏன்னா எனக்கு தூக்க கலக்கமா இருக்கிறதுனால என்னது இதெல்லாம் உண்மையா, என்ன பார்த்தேன், நான் அதையும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ அவர் அடிச்சு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நம்பினேன். ஆனா அதுக்கப்புறம் நாங்க எல்லா திங்ஸும் எடுத்துட்டோம். நாங்க திருப்பி கூட போய் பார்க்கல என்னதான் இருக்குது. அதுக்கப்புறம் போனீங்களா? அதுக்கப்புறம் போயில அக்கா, நேரா வீட்டுக்கு வந்துட்டோம். ஆமா அக்கா, நீங்க பாருங்க, எங்களுக்கு தூக்கமும் இல்ல. அதுக்கப்புறம் இந்த காபரால நாங்க எல்லாம் எடுத்து ஓடி ஐயோ அது மறக்க முடியாத ஒரு சம்பவம் அக்கா எங்க லைஃப்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க பிளான் போட்டா நான் அதுதான் சொல்லி காமிச்சேன். ஆக்சுவலி அந்த ரூம் நான் தான் எடுத்தேன். ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தெரியாது. டம்காம விட்டுச்சு அவங்கள அன்னைக்கு. அதான் உண்மைதான். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்மதேச நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும்.